ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஓடுறாரு அப்படின்னாங்க. உண்மையா கரூர்ல அந்த நிகழ்வு நடந்த உடனே முதலமைச்சரா இருந்துகிட்டு அரசு பதவி கொடுக்குறீங்கன்னா அது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? இது உங்களுடைய அண்ணனோட ஆட்சி, உங்களுடைய சகோதரன் ஆட்சி, விஜயோட ஆட்சி அப்படின்லாம் பேசுறவரு பிஜேபியினுடைய பி டீமா இன்னைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன முதலமைச்சர் கரூர் போயிருந்தாரு, பேசினதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பார்த்தோம். எப்பவும் போல தான் எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க, என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. முதலமைச்சராக அன்னைக்கு இருந்தவர், என்னைக்கும் மக்கள் மத்தியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவங்க தெளிவாக சொன்னார், எந்த தலைவர்களுமே அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இறந்து போகிறத விரும்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில் விஜய் அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா மக்கள் யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, எந்த தலைவர்களும் தொண்டர்கள் சாகணும்னு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சட்டமன்றத்திலையும் பேசினார், வீடியோ வாயிலாக மக்கள் மத்தியிலையும் பேசினார். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு தலைவரை நோக்கி எல்லா பள்ளியும் தூக்கி ஏன் மேலே தான் போடுறீங்க அப்படின்னு ஒரு பொய்யான விமர்சனத்தை முன்வைக்கிறதா தான் பார்க்குறோம். அதை தாண்டி ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் ஓடுறாரு அப்படின்னாங்க. உண்மையா கரூர்ல அந்த நிகழ்வு நடந்த உடனே நிகழ்வுக்கு வரத்துக்கு 7 மணி நேரம் தாமதமாச்சு. அதுதான் அந்த நிகழ்வுக்கு பெரிய பின்னடைவாகவே இருந்துச்சு. அதனால தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்ற மாதிரிலாம் செய்திகளில் வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு 7 மணி நேரம் ஆச்சு. ஆனால் கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு உடனே அடுத்த 2 மணி நேரத்தில் அங்கேருந்து திருச்சிக்கு வந்து திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானம் பிடிச்சி சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டுக்கு வர முடியுதுன்னு சொன்னால் இந்த ஒரு வேகத்தை இந்த ஒரு நேரத்தை வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு சரியான நேரத்தில் வந்திருந்தீங்க. உங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி, உங்களுடைய டிவிக்கு ஐடி விங் சொன்ன மாதிரி 11 மணியோ 12 மணிக்கோ நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வியே தடுத்திருக்கலாம். இந்த 41 பேர் இன்னைக்கு இறந்திருக்க மாட்டாங்க. வேணா இந்த 41 பேரோட வாக்கு கூட தாவேக்காக்கு கரூர் தொகுதியில் கிடச்சிருக்கும், நீங்கள் வெற்றி பெற்று இருப்பீங்க. இன்னொரு கட்சியை சார்ந்த ஒருத்தரை விலை கொடுத்து குதிரை பேரம் பேசி சோஃபா கொடுத்தோ அப்படிலாம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. அப்போது கரூரில் பேசக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு திமுகவினர் கட்சி சார்ந்தவங்க அரசியல் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள்கிட்டயுமே இன்னைக்கு என்ன பேச்சு இருக்குன்னு சொன்னால் ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? யார் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து விஜய் பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் விஜய்க்கு ஏற்படுது. அப்போ விஜய் வாரம் பேசினாலே தானாகவே தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திமுக எவ்வளோ பலமான கட்சின்றதை புரிஞ்சுக்கிட்டு இதில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு 5 நிமிஷம் பேசினார் குளத்தூர்ல, மக்கள் வந்து குத்து போராட்டம் போட்டாங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. குளத்தூர் மக்கள் அப்படி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்லை, கொளத்தூர் மக்கள் வாக்கு செலுத்தாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரட்டும் தானே அப்படின்னு ஸ்டாலின் அவங்கள தேர்வு செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய விஎஸ் பாபுன்னு நினைக்கிறேன் அவர் தேர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் வேண்டான்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை நாங்களும் ஏற்றுக்கிறோம். அந்த தொகுதியில் வேட்பாளராக நின்ற எம்.கே. ஸ்டாலின் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் எனக்கு ஓட்டு போடலைன்னு போய் கேட்கல, ஏன் எனக்கு ஓட்டு போடாமல் போயிட்டீங்க, உங்களுக்கு நான் எந்த திட்டத்தில் குறை வச்சேன் அப்படின்னு போயிட்டு ஸ்டாலின் கேட்கல. நீங்கள் ஓட்டு போட்டீங்க, இருந்தாலும் நான் தோத்துட்டேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 நாட்கள்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக எங்களுடைய முதல்வர் இருந்தார். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அந்த தொகுதிக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்களா, நீங்கள் போய் நன்றி சொன்னீங்களான்னு சொன்னால் நாங்களாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் போகிறீங்க. அப்போ 1500 ரூபா வாங்கினாங்க, கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சே இது அழகு இல்லை. ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு நாங்கள் அவரை சொல்லணும்னா அதுக்கான மாண்பை அவர் பாதுகாத்துக்கணும். அரசு வேலை வந்து கொடுத்தாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது ஊராம் வீட்டு நெய்யில் ஸ்வீட்லாம் பண்ணாதீங்க பாஸ் அப்படின்னாரு. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவரே பண்ணுறாருன்னு எப்படி? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொண்டா கூட இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை பர்மனெண்ட் ஜாபாக கொடுக்கக்கூடாது, டெம்பரவரி ஜாபாக தான் கொடுக்கணும்னு நீதிமன்றங்களே உத்தரவு பிறப்பிக்கிறத பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் வந்து இறந்தவங்க யாருமே இந்திய எதிர்ப்புக்காகவோ மாநில உரிமைகளுக்காகவோ இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடி இறந்தவங்க கிடையாது. ஒரு நடிகரை பார்க்கணும், இதை நான் சொல்லலை, அங்கே இருந்த மக்கள் கரூரில் கூடியிருந்த மக்களே சொன்னது, எங்கள் தலைவர் வராரு, கட்சி தலைவரா, நான் படத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவரை முதல் வாட்டி நேரில் பார்க்க போகிறேன், அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன வீடியோக்கள் இன்றைக்கும் சமூக வலைத்தளத்தில் இருக்குது. அப்போ ஒரு நடிகரை பார்த்து வந்து ஒரு கூட்டம் இறந்து போகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அரசு வேலையை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இதுதான் சொல்கிறோம், நீங்கள் ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. ஏன்னா உங்களை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த அரசு பதவியை பயன்படுத்தி முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அரசு பதவி கொடுக்குறீங்கன்னா அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ இப்போ நீங்கள் ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தையும் வைக்கிறீங்க. ஒன்று உங்கள் மேலே வழக்கு இருக்கிறப்போ நீங்கள் இப்படி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
இருக்கும். சரி புள்ள தான் இறந்துட்டான், இன்னொரு பிள்ளைக்கு அரசு வேலை கிடைக்குது, இந்த வழக்கில் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுல, விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்றதுல இருந்து விலகிக்கலான்னு அந்த மக்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய கூட்டத்தில் போய் இறந்தோம்னா நமக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னோட்டமும் இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் நினைக்கிறேன், அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தியேட்டருக்கு போனாரு, அவரை பார்க்க வந்து அங்கே ஒரு பல நபர்கள் இறந்து போனாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கர்நாடக அரசாங்கம் அரசு வேலையாக கொடுத்தாங்க. மெஸ்ஸி அப்படின்றவர் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வரக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு வந்தார். வந்த இடங்களில் சில அசம்பாவிதம் நடக்க தான் செஞ்சது. அப்போ அதில் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கேரளாவுக்கு போகும்பொழுது கேரளா அரசாங்கம் அவங்களுக்கு அரசு வேலையாக கொடுத்தாங்க. அப்போ அரசு வேலை அப்படிங்கிறது எத்தனையோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இன்னைக்கும் கூட இந்த அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் விமர்சிக்கிறாங்க. நாங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டோம், நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன், நான் எதுக்காக போட்டி போடுறேன்னு சொன்னால் என் வாழ்நாள் கனவே ஒரு வாட்டியாவது இந்த அரசு வேலையை வாங்கிடணும், அதில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க, அதுவும் 32 போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா ஒரு 32 போஸ்டிங்க்கு அரசு வேலை எப்படி நடக்கும்? 50,000 பேர் அதில் போட்டி போட்டு தான் 32 சீட்டே அவனுக்கு கிடைக்கும். அப்போது எந்த வித விஷயமும் இல்லாமல் 7 வருஷம் 8 வருஷம் நான் கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு வேலைக்கே போகாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய பதவியை நீங்கள் உங்களை பார்க்க வந்து இறந்து போனவனுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு முதல்வரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முதலமைச்சர் தகுந்த பதில் கொடுத்து தான் ஆகணும். கிடையாது, யாரா லஞ்சம் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ஆட்சி இது அப்படின்னு பேசுவாங்க. இல்லை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகாவினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போய் வழக்கு போட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால், இப்போது திமுகவினுடைய அரசாங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் தாவேகாவினுடைய அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த அரசாங்கத்தில் கவர்மெண்ட் வழக்கறிஞர்களை நியமிக்கிற பொறுப்பை தாவேகா அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஜிபி போஸ்ட்டுக்கு, அந்த கவர்மெண்ட் அட்வொகேட் போஸ்டிங்க்கு 5 லட்ச ரூபாலேருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது புஷி ஆனந்தோட தலைமையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் பெட்டிஷனே போட்டிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் யாராச்சும் கேட்டாங்க கொடுக்காதீங்க, இது உங்களுடைய அண்ணனோட ஆட்சி, உங்களுடைய சகோதரன் ஆட்சி, விஜயோட ஆட்சி, விஜயோட ஆட்சி அப்படின்லாம் பேசுறவர் மக்களுக்கு பேச வேணாம், மீடியா முன்னாடி பேச வேணாம். உங்க பக்கத்து சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருல புஷி ஆனந்த், உங்களுடைய கட்சியோட பொதுச் செயலாளர், அவர்கிட்ட போயிட்டு பேசுங்க. யார்கிட்டயும் லஞ்சம் வாங்காத, யார்கிட்டயும் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்காத, திறமை இருந்தா, அவனுக்கு தகுதி இருந்தா, அவனுக்கு கோர்ட் நாலேஜ் இருந்தா அவனுக்கு கூப்பிட்டு சீட்டை கொடு, அவன் தான் நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்காக கோர்ட்ல வாதாட போறான் அப்படின்னு எங்களுக்கு சொல்றதை விட்டுட்டு உங்க கூட இருக்கிற புஷி ஆனந்துக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிஜேபியை பற்றி விஜய் அவர்கள் பெருசாக ஒரு வாயை திறக்க மாட்டார், கொள்கை எதிரின்றாரு. ஆனால் அவரை பற்றி எதுவுமே பேசுறதில்லை, எதுனாலும் திமுக தான், எது நடந்தாலும் திமுக தான் பேசுறாரு. விஜய் பற்றி திறக்க மாட்டாரு, பிஜேபியை பற்றி திறக்க மாட்டுறாரு அப்படிங்கிற விஷயத்திலே நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, அவர் பிஜேபிக்கான ஆள். பிஜேபி எப்படியாச்சும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அழிச்சிட்டு வேறொரு மாற்று கட்சியை கொண்டு வந்தால் அந்த கட்சியை ஈஸியாக நம்ம டேக் ஓவர் பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர வச்சிடலாம் அப்படின்னு பிஜேபி ஒரு பிளான் பண்ணுது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி தாவேக்காவை பிஜேபி ஹையர் பண்ணியிருக்கு. பிஜேபியினுடைய பி டீமாக இன்றைக்கி தாவேக்கா தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் என்ன பேசினாலும் சரி, மோடியை கண்டித்து பேச மாட்டுறாரு, அமித்ஷாவை கண்டித்து பேச மாட்டுறாரு, ஒன்றிய அரசாங்கம் நம்ம மாநிலத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டங்களுக்கு எதிராக பேச மாட்டுறாரு. அப்போது எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் பாஜகவுக்கு விலை போயிட்டாரு, இல்லாட்டி பாஜகவுக்கு அடிபணிஞ்சிட்டாரு, இல்லாட்டி பாஜகவை எதிர்த்து பேசிட்டா கரூர் வழக்கில் நமக்கு எதிராக தீர்ப்பை கொடுத்து நம்மளை முடிச்சு விட்டுருவாங்கன்ற பயம் விஜய்க்கு இருக்கு. அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புறனால தான் விஜய் பாஜகவை ஒருபோதும் எதிர்க்காம இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். திமுகவும் தாவேக்காவும் இந்தியா கூட்டணிக்கு வரணும், ஏன்னா தீவிரமாக பாஜக எதிர்ப்பில் அந்த 2 கட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசுறாரு. இல்லை, திருமாவளவன் பேசுகிறாருன்னா அது அவருடைய சொந்த விருப்பம். இதே திருமாவளவன் அவர்கள் தான் விஜய் அவங்களுடைய தொகுதியில் கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு அந்த சபையில் நான் இருந்தேன், அதனால் சொல்கிறேன். பேசும்பொழுது விஜய் அப்படிங்கிறவர் பாஜகவினுடைய கை குழந்தை, பாஜகவை வச்சு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கை குழந்தையா அவர் இருக்கிறாரு, அவரை வச்சு பாஜக தமிழ்நாட்டில் நுழைய முயற்சி பண்ணுது, அதனால் நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு பேசுகிற திருமாவளவன் அண்ணன் தான் இன்னைக்கு தாவேக்காவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க, இந்தியா கூட்டணியை ஆதரிக்கணுன்றாங்க. அப்போது நாங்கள் நினைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் பிஜேபி எதிர்த்து பேசவே மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சேர்ந்தால் நாங்கள் பிஜேபி எதிர்ப்புலேருந்து குறைஞ்சிருவோமோன்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களோட சேராமல் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஆட்சியில் இல்லைனாலும், அதிகாரத்தில் இல்லைனாலும், முதலமைச்சர் நாற்காலி இல்லைனாலும் பாஜக இந்த மாநிலத்துக்கு எதிராக ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தால் அவங்களை எப்படி எதிர்க்கணும், எப்படி சட்ட ரீதியாக போராடணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தாவேக்காவோட சேர்ந்து தான் நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.